12% ஆண்டு வட்டி வீதப்படி 3 ஆண்டுகளில் ரூபாய் 432 கிடைக்கும் கூட்டு வட்டி தரும் அசல் என்னன்னு கேட்கிறான். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே அசல் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தா நம்ம ஷார்ட்டாவே ஆன்சர் பண்ணிடுறோம். பட் இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன் சார் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா, ஸோ அவங்க கரெக்டான நம்பர்ஸ் கொடுத்தா தான் நம்ம கரெக்டான ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தோராயமான மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண நம்ம ஃபார்முலா படி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, எப்படி சார் தோராயமான மதிப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா போடும்போதே தெரிஞ்சிடும். நீங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் படி தான் ஆன்சர் பண்ணுவீங்க. பட் ஆன்சர் வரல அப்படின்னா எப்பயும் போல ஃபார்முலா டைப்ல போயிடலாம். அசல் கண்டுபிடிக்கலாங்களா? ஓகே, அப்ப என்ன கொடுத்தாங்க? வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா சிஐ சீக்வல் டு மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். ஓகே, மொத்த தொகைக்கு என்னோட ஃபார்முலா அது பி 1 பிளஸ் ஆர் பை 100 பவர் என் மைனஸ் பி. ஓகே, அப்ப இங்க வட்டி எவ்வளோ? 432. அசல் எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, வட்டி வீதம் எவ்வளோ? 12%. அப்ப 100 பிளஸ் 12, அதாவது 1 பிளஸ் 12 பை 100. என்னோட மதிப்பு எவ்வளோ? 3 மைனஸ் பி. இப்போ என்ன பண்ணலாம்? 432 பி என்ன வரும்? 100 12 112 பை 100 கியூப் மைனஸ் பி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஸோ 2 ஜீரோவுக்கு என்ன பண்ணலாம்? 2 நம்பர் பாயிண்ட் வச்சுக்கலாம். அவ்வளோ 1.12 கியூப்னு வரும். 1.12 கியூப்னு வரும். அப்போ அதை கியூப் பண்ணுவோம். ஓகேங்களா? 1.12 தான் நம்ம மொத்த மூணு நம்பரை பெருக்குவோம். கடைசியில் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 112 112. அப்போ என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் வந்துடும். திரும்ப 112 பெருக்கிற மாதிரி பெருக்குண்ணா 4 2 2 அடுத்து 2 1 1 2 1 1. ஸோ அப்போ 4 4 5 2 1. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? 112 பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 8 8 0 5 2. ஓகே, அடுத்து 1 பெருக்கணும். ஸோ 1 பெருக்க அதே தானே வரும்? 4 5 2 1 4 4. சரி, இங்கே தனியாக கூட போட்டுக்கோம். 4 4 5 2 1 4 4 5 2 1. அப்போ 8 12 இங்கே 1 9 இங்கே 4 இங்கே 9 10 இங்கே 1 4 1. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. என்ன பண்ண அடுத்து பாயிண்ட்ஸ் வைக்கணும். எனக்கு என்ன அது 1.12 தானே. அப்போ எல்லாத்துலேயும் தான் இருக்கும் 1.12. அப்போ என்ன பாயிண்ட் இங்கே 2 நம்பர் இங்கே 2 நம்பர் இங்கே மொத்தம் என்ன பண்ணணும்? 6 நோடு பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6 பாயிண்ட் வச்சுன்னா வரும் 1.40492 மைனஸ் பி 432. ஓகே பாருங்க, 1.404928 பில இருந்து ஒரு பியை கழிக்கலாமா? கழிச்சு எனக்கு என்ன ஆகும்? இந்த 1 மட்டும் கழிச்சிடும். ஓகேவா? 0.404928 பி 432. ஓகேவா? அப்ப 0.404928 பி தான் எனக்கு 432. எனக்கு ஒரு பி எவ்வளவு வரும்? அப்ப இந்த மதிப்பு என்ன பண்ணும்? வகுப்போம். ஓகேங்களா? இப்போ வகுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். ஓகே, இப்போ 432 வகுத்தல் 0.404928 என்னது? பின்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு பி எவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும். பட் நீங்கள் பாயிண்ட்ஸ்க்கு நம்பர் ஆகிடுச்சு. எப்படி ஆன்சர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட்ஸ்க்கு எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 6 நம்பர் இருக்கா? அப்போ இந்த 3 நம்பரை மாற்றினா மேலே 6 0 போடணும். அவ்வளோதான். அப்போ 6 0 போடுங்க. கீழே இருக்கு இது 3 நம்பரை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடி எதால அடிக்கலாம்? 4 அடிங்க. அடிச்சோம்னா 1 0 1 2 அடுத்து 3 2. திரும்பி இங்கே 4 அடிச்சோம்னா 1 0 8. எத்தனை 0 இருக்கு? 6 0. ஓகேங்களா? திரும்பி என்ன பண்ணலாம்? 4 அடிங்க. அடிச்சோம்னா 2 8 மீதி 2 21ல் 5 மீதி 1 3 3 அடிக்க முடியாது 8. ஓகே, அதே மாதிரி இங்கே அடிச்சோம் 4 அடிச்சோம்னா
2 அடுத்து 2 28ல் 7 6 0. ஓகே, அடுத்து திரும்ப என்ன பண்ணலாம், 4ஆலே அடிப்போம். அடித்தாலும் வரும் 6 நாங்கள் 24, மீதி 1 13ல் 3, மீதி 1 10ல் 2, மீதி 2 28ல் 7. ஓகே, அடுத்து இங்கே 4 அடித்தோம்னா 6 நாங்கள் 24, மீதி 3 30ல் 7 நாங்கள் 28, மீதி 2 20ல் 5, பின்ன எவ்வளோ 0 இருக்கும், 4 0. ஓகேங்களா? இப்போ பார்த்தா லாஸ்ட்ல 7ல் முடிகிற மாதிரி இப்போ 4 அடிக்க முடியாது. வேற எந்த நம்பர் அடிக்கலாம், எதில் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம். அடித்தாலும் வரும் 3 சரி 2 1 0 9. இதே 3ஆல் அடித்தோம்னா 2 2 5 பின்னாடி 4 0. ஓகே, இப்போ திரும்படியும் 3ஆல் அடித்தோம்னா 7 0 3. இதை அடித்தோம்னா 7 5 பின்னாடி 4 0. திரும்படியும் 703க்கு இங்கே 75 சம்திங் ஆரம்பிச்ச போது எதால் அடிக்கலாம், நீங்கள் டைரெக்டாக 703ஆலே அடிச்சிங்க. எதில் அடிக்கலாம், 703ஆலேயே அடிச்சிங்கன்னா பெஸ்ட். ஓகே, ஒரு 703 703 750ல் ஒரு 703 703, மீதி 47, பின்னாடி ஒரு 0. 470ல் எத்தனை 703 இருக்கும், வராதுல்ல. அப்போ என்ன பண்ணும், இன்னொரு 0 போடணும். அப்போ இங்கேயும் 0 போடணும். அப்போ 4700ல் எத்தனை 703 இருக்கும், எவ்வளோ இருக்கும், 6 வரும். ஏன்னா 6 700 4200, அடுத்து 6 3 18, அப்போ 4218. அப்போ 2 அடுத்து 10ல் 1 போச்சுன்னா சரி 9 1 போச்சுன்னா 8, இங்கே 6 தான் இருக்கும். அப்போ 4, அப்போ 482, திரும்பி ஒரிச்சிட்டோம் 4820. இது எனக்கு எவ்வளோ வரும், 6 தான் வரும். ஓகே, 4218. இதில் மீதி எவ்வளோ வரும், 2 இங்கே 0 இங்கே 6 602. அப்போ என்ன பண்ணணும், 0 சேர்க்கணும். அப்போ 6020ல் எத்தனை, ஓகே 4 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 6020ல் எத்தனை 703 இருக்கும், எத்தனை இருக்கு, எனக்கு 8 இருக்கும். ஓகே, எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். அப்போ எவ்வளோ வருது, 1066.8ன்னு வருது. எனக்கு ஆன்சர் இருக்கா, இல்லை. அப்போ 1066.8 எழுதலாம், 1067ன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூட்டு வட்டி ஃபார்முலா டைப்பில் போயிட்டு அப்படின்னாலே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். பட் இந்த கொஸ்டினில் கரெக்டான நம்பர் இல்லாததுனால நம்மளும் இந்த என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, இந்த மெத்தடுக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஓகே, முடிஞ்ச அளவு கூட்டு வட்டியை நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறது தான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா?